மேட்டூர் அணையிலிருந்து நேற்று பகல் 3 மணி முதல் 12,000 கனஅடி நீர் திறக்கப்படும் நிலையில் தற்போது 16,000 கனஅடியாக நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், விவரங்கள். மேட்டூர் அணை தற்பொழுது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக அணையினுடைய முழு கொள்ளளவான 120 அடியை இன்று பிற்பகல் அல்லது இன்று மாலை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தற்பொழுது வினாடிக்கு 1,53,000 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. மேட்டூர் அணையிலிருந்து நேற்று காலை வரை வினாடிக்கு 1000 கனஅடி மட்டும் குடிநீருக்கு வெளியேற்றப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நேற்று மாலை 3 மணியிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக வினாடிக்கு 3000 கனஅடி என்ற அளவில் நேற்று திறக்கப்பட்ட தண்ணீர் தற்பொழுது வினாடிக்கு 16,000 கனஅடியாக படிப்படியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. பிற்பகல் 12 மணி முதல் வினாடிக்கு 20,000 கனஅடி நீராக வெளியேற்றப்படவும் இருக்கிறது. இந்த நிலையில் மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் அதாவது நீர் திறப்பை விட நீர் வரத்து பல மடங்கு அதிகமாக இருக்கிற காரணத்தினால் மேட்டூர் அணைக்கான அந்த அணையினுடைய நீர்மட்டம் மிக வேகமாக உயர்ந்து வருகிறது. தற்பொழுது மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் 117.5 அடியாக இருக்கிறது. இன்னும் அதாவது இன்று பிற்பகல் அல்லது இன்று மாலைக்குள் 120 அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அணை கட்டி முடிக்கப்பட்டதிலிருந்து இதுவரை 91 ஆண்டுகள் டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இதில் உரிய தேதியான ஜூன் 12இல் 19 முறையும் முன்கூட்டியே 11 முறையும் காலதாமதமாக 61 முறையும் இதுவரை திறக்கப்பட்டிருக்கிறது. 91வது ஆண்டாக நேற்று திறக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் தற்பொழுது மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் 120 அடியை இன்று எட்ட இருக்கிறது. இதுவரை அணை கட்டி முடிக்கப்பட்ட 91 ஆண்டுகளில் 42 முறை அணை 120 அடியை எட்டி இருக்கிறது. 43வது முறையாக இன்று 120 அடியை எட்ட இருக்கிறது. அதே போல இதுவரை அணை 100 அடியை 71 முறை எட்டி இருக்கிறது. கடந்த 27ஆம் தேதி 71வது முறையாக 100 அடியை எட்டியது. இந்த 2 நாட்களில் தற்பொழுது மீண்டும் 120 அடியை எட்டக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. அணை முழு கொள்ளளவை எட்டும் போது மேட்டூர் அணையினுடைய உபரி நீர் போக்கியான 16 கண் மதகு வழியாக தண்ணீர் வெளியேற்றப்படும். அப்பொழுது அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவு முழுமையாக அணையிலிருந்து வெளியேற்றப்படும். இதற்காக மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்படும் என்பதனால் அந்த தண்ணீர் செல்லக்கூடிய வழிகளில் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக யாரும் காவிரி கரையோரங்களில் குளிப்பதற்கோ கால்நடைகளை மேய்ச்சலுக்கு கொண்டு செல்வது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது. யாரும் செல்ஃபி எடுக்கக்கூடாது, தண்ணீரை பார்ப்பதற்காக மிக அருகில் செல்லக்கூடாது போன்ற பல்வேறு அறிவிப்புகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகிறது. இன்று மாலைக்குள் அணை 120 அடியை எட்டி அணையிலிருந்து 16 கண் போக்கி வழியாக உபரி நீர் வெளியேற்றப்பட இருக்கிறது. நன்றி கோகுல், விரிவான விவரங்களுக்கு. கர்நாடகாவின் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்படும் நீரின் அளவு 1,60,000 கனஅடியிலிருந்து 1,45,000 கனஅடியாக குறைந்திருக்கிறது. ஆனாலும் நீர்வரத்து காரணமாக தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் பிரதான அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளை மூழ்கடித்தவாறு தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. இதன் காரணமாக ஒகேனக்கல் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் பரிசல் இயக்கவும் விதிக்கப்பட்ட தடை 14வது நாளாக நீடிக்கிறது. ஒகேனக்கல் பகுதியில் வீடுகளையும் ஆலம்பாடி பகுதியில் தங்கும் விடுதிகளையும் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதனால் தருமபுரி மாவட்டத்தில் காவிரி கரையோரம் உள்ள ஆலம்பாடி, ஊட்டமலை, ஒகேனக்கல், நாகமரை, பண்ணவாடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.